ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் ஒரு 200 டேஸ் ஜிஎஸ் ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டடி பிளானை பேசிக்காக நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். மற்ற எல்லா ஜிஎஸ் சப்ஜெக்டும் சேர்ந்து ஒரு இதாக போகும். அதே நேரத்தில் பாலிட்டி மட்டும் தனியாக படிக்கிறோம். ஏன் அப்படின்னா, பாலிட்டி டெய்லியுமே படிக்கிறோம். மொதல் நாள் படித்ததை மறுநாள் ரிவைஸ் பண்ணிட்டு தான் பாலிட்டி படிக்கிறோம். ஏன்னா மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மொதல் நாள் படித்ததை படிச்சுட்டு படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோங்கிறது தெரியலை. ஏன்னா இப்போ ஒரு 10 நாள் படிக்கிறேன் அப்படின்னா 11ஆவது நாள் மொதல் 10 நாளுமே படித்ததை திருப்பி 11ஆவது நாள் படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் இருந்தாலுமே இந்த பிளானில் நான் ரிவிஷனை கரெக்டாக கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் பாலிட்டி மட்டுமாவது மொதல் நாள் படித்ததை மறுநாள் படிச்சுட்டு தான் படிக்கிறோம். ஸோ இந்த மொத்த ஸ்டடி பிளானை 200 டேஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ 200 டேஸுக்கு தான் இந்த ஸ்டடி பிளான் இருக்க போகுது. ஸோ 200 டேஸ் அப்படிங்கிறப்ப இது 200 டேஸ் கண்டிப்பாக படிச்சிட முடியுமா, இல்லை டெய்லி கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமா, இல்லை நான் பிகினராக இருக்கேன் என்னால் கரெக்டாக படிச்சிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி 200 டேஸ் ஆஃப் ஸ்டடி பிளானுங்கிறது 200 டேஸ் ஆஃப் டிசிப்ளின், அவ்வளோதான். ஸோ 200 நாள் நம்ம டிசிப்ளின்டாக படிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் படிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் படிக்க போகிறோம். ஸோ நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் நான் பிகினராக இருக்கேன், நான் இன்னியும் ஒரு 10% சிலபஸ் கூட நான் கவர் பண்ணலை, ஒரு 2-3 மாதமாக தான் படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு 3 நாள் 4 நாள் படித்ததுக்கப்புறம் என்னால் அந்த 4 நாளில் இந்த ஸ்டடி பிளான் படி என்னால் படிக்க முடியலை அப்படின்னா ஒரு நாள் கேப் எடுத்துட்டு, இப்போ 4 நாள் நான் படிக்கிறேன் அப்படின்னா 4 நாள் நான் 4 நாள் படிக்கிறேன், நான் 4 நாளில் இங்கே இருக்கிற ஸ்டடி பிளானில் என்னால் கவர் பண்ண முடியலை அப்படின்னா நான் 5ஆவது நாள் ஒரு கேப் எடுத்துட்டு மொதல் 4 நாள் படிக்க வேண்டியதை 5ஆவது நாள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6ஆவது நாள் திருப்பி நான் 5th டே ஸ்டடி பிளானை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் 200 நாள் ஸ்டடி பிளானு. ஆனால் 180 டேஸ்லேயேவும் நான் முடிஞ்ச அளவுக்கு சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 20 நாள் அப்படிங்கிறது நம்ம ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் இடையில கேப் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 20 நாள் அப்படிங்கிறது அந்த கேப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறப்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா 200 நாள் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதை அப்படியே யாராலையுமே கண்டிப்பாக முடிக்கவே முடியாது. ஸோ நானே இதை ஃபாலோ பண்ணாலும் கரெக்டாக போகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ அதே மாதிரி ஏற்கனவே படித்தவங்களால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸ் கொஞ்சம் காம்பேக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ சிலபஸை கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக்கி தான் போட்டிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக வரணும் இந்த இடத்துல. ஏன்னா ஃபஸ்ட்டு 15 நாள் படிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து நான் அசால்ட் ஆகிட்டு இதை நான் கண்டிப்பாக முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட் ஆகிடவே கூடாது. ஸோ 15 நாள் நான் ஒரு 4 மணி நேரமாக 5 மணி நேரமாக படிக்கிறேன் அப்படின்னா அந்த 5 மணி நேரம் ரொம்ப சின்சியராக படித்தா மட்டும்தான் என்னால் இந்த பிளானை முடிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஸோ முதல் 15 நாள் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ முதல் 15 நாள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது எந்த இடத்துலையுமே. அதே நேரத்தில் படிக்கிறப்ப நான் மொதல் 10 நாள் படிக்கிறேன், ஆனால் 11ஆவது நாள் எனக்கு 11ஆவது நாளுடைய இதை முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 12ஆவது நாள் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேனோ அதை நோக்கி போயிடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ முடிஞ்சால் ஒரு நாள் கேப் எடுத்துகிட்டு நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு 5 நாள் படிக்கிறேன், 6ஆவது நாள் படிக்க முடியலன்னா அதை கேப் அந்த 6ஆவது நாள் நான் கடைசி முடிக்க படிக்கவே மாட்டேன். திருப்பி 7ஆவது நாள் அப்படியே 7ஆவது நாள் பிளான்லேருந்து நான் போகிறேன் அப்படின்னா அடுத்து 10ஆவது நாள் திருப்பி. ஸோ எந்த நாள்லாம் என்னால் படிக்க முடியலையோ அந்த நாள் எல்லாமே கேப்பாக தான் தெரியுமே தவிர ஸோ அதை நம்ம படிக்கவே மாட்டோம். ரிவிஷன் பண்ணுறப்பயுமே அந்த பர்டிகுலர் டேல என்ன இருக்கோ அதை நம்ம ரிவிஷன் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த லெசன் முக்கியமான லெசன்ஸாக இருக்கலாம். ஸோ நான் இங்கே கொடுக்குறப்பே 100% சிலபஸை கவர் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு எதுவுமே நான் பண்ணலை. அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணலை. கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக படிச்சுக்கிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான். ½ அன் ஹவருக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் யாருமே படிக்கக்கூடாது. ஸோ என்னுடைய விருப்பம் எப்பயுமே அதுதான், என்னுடைய பாலிசியும் அதுதான். நான் என்றைக்குமே ½ அன் ஹவருக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்ததே கிடையாது. ஏன்னா நமக்கு ஸ்டாட்டிக் நிறையா இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் படித்ததுக்கப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கலாம். அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸே தெரியாமல் போயிடக்கூடாது. ஒரு டெய்லி ஒரு 20 நிமிஷம் டு ½ மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன படிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ இது ஒரு நாளைக்கு ஒரு 4.5 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோ படிக்க முடியுமோ அதுக்கான சிலபஸ் மட்டும்தான். அந்த அளவுக்கு தான் நான் ஒரு நாளைக்கு வெயிட்டேஜ் கொடுத்து போட்டிருக்கேன். ஸோ பாலிட்டியும் அதே மாதிரி தான்.
ஒரு நாளைக்கு ½ அன் ஹவர். ஸோ மொத்தம் ஒரு நான் 4.5 ஹவர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து இந்த ஜிஎஸ் பார்ட் ஒரு 4 மணி நேரம், பாலிட்டி ஒரு ½ அன் ஹவர், ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் நான் ஜிஎஸ் படிக்கிறேன். ஸோ அதுதான். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதை ஒரு நாள் பிளானை அப்படியே 2 நாளாக மாற்றிக்கோங்க. ரிவிஷன் டேவை ஒரு நாள் இருக்கிறத 2 நாளாக மாற்றிக்கணும். ஸோ எல்லாத்தையும் 2 நாளாக மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ டைமிங்கை பொறுத்து ஒரு 4.5 ஹவர்ஸில் என்ன படிக்க முடியுமோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். மொதல் 15 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா வெயிட்டேஜ் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து ஈஸியாக போயிடலாம். திருப்பி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா எந்த இடத்துலையும் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. படிக்க முடியலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு நாள் கேப் எடுத்துகிட்டு மொதல் நாளோ அதுக்கு முந்தின நாளோ படிக்காத விஷயத்த படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ 200 நாள் அப்படிங்கிறது ஒரு லாங் ரனில் போக வேண்டிய விஷயம். ஸோ இந்த இடத்துல டிசிப்ளின் மட்டும்தான் முக்கியமே தவிர நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதே மாதிரி ரிவிஷன் படித்ததில் நான் தப்பு விடவே கூடாது. படிக்காதது எப்படியோ போகுது, படிக்காததுலேருந்து கொஷின் வருது, நான் படிக்கலை அதனால் அந்த கொஷினில் தப்பு பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்த தடவை அந்த இதில் நம்ம ஏரியாவில் கவர் பண்ணிகிட்டே போய் படிச்சுக்கலாம். ஆனால் படிச்சுட்டு நான் அரையும் குறையுமா அதை ஞாபகம் வச்சு அதில் தப்பு பண்ணால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஐவிசிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா பெரும்பாலுமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்தும் குப்தாஸ்லேருந்தும் ஒரு கொஷின் சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஐவிசி. ஸோ 6th 9th 11th எத்திக்ஸ். நிறையா பேர் இந்த 11th எத்திக்ஸை விட்டுறாங்க. குறிப்பாக இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த 11th எத்திக்ஸை விட்டுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா எத்திக்ஸை வந்து தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ தமிழில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை 6th 9th 11th படித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை படிக்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக நல்லாவே புரியும். ஸோ அதனால் அதை விட்டுற வேணாம். ஸோ 11th எத்திக்ஸும் முக்கியம் தான், ஏன்னா இதில் இல்லாத பாயிண்ட்ஸு இருக்கும். ஸோ நல்லா நான் படிச்சிருக்கேன், இல்லை எனக்கு பேசிக்லேருந்து போகணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு 11th ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் 9th, அதுக்கப்புறம் 6th இப்படி போகலாம். இல்லைனா 6th கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி 11th எத்திக்ஸை கண்டிப்பாக படிச்சிடணும். ஸோ இது எப்படி அப்படின்னா இந்த மொத்தம் 4 லெசனையும் சேர்த்து நம்ம நோட்ஸ் எடுத்து கூட படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து குப்தாஸ். ஸோ குப்தாஸ் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறப்ப 6th மட்டும் தான் கொடுத்துருக்கேன். 11th 12th அந்த பெரிய ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கிறத நான் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ மொத்தத்துக்குமே நான் இந்த இதிலேயேவும் மிடிவல் இந்தியா, டெல்லி சுல்தான், முகல், மராத்தா, விஜயநகர் பாமினி கிங்டம் முடிக்குமே நான் லோயர் கிளாஸில் இருக்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா 200 நாள் நம்ம டைம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இந்த முகல், மராத்தாஸ் இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ 6th 7th இருக்கிற ஃபஸ்ட்டு லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்கிறத நம்ம படிக்கணும். ஏன்னா வெயிட்டேஜ் கம்மி. ஐவிசிலையும் குப்தாஸுக்கும் அடுத்து நமக்கு வெயிட்டேஜ் ஹிஸ்ட்ரியை பொறுத்த முடியும் மாடர்ன் இந்தியா, ஐஎன்எம் இதில் தான் வெயிட்டேஜ் போகுமே தவிர இந்த இடத்துல நமக்கு வெயிட்டேஜ் வராது. மிடிவல் இந்தியாவில் இந்த குப்தாஸில் ஆரம்பித்து விஜயநகர் பாமினி கிங்டம் முடிக்குமே பெருசாக வெயிட்டேஜ் இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 3rd டே ரிவிஷன், ஃபஸ்ட்டு 2 நாள் ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ இந்த 3rd டேல ஸோ குப்தாஸ் படிச்சுட்டு இது ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னால் படிக்க முடியலை அப்படின்னா தாராளமாக 4th டே ஒரு கேப் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆரம்பத்தில் கேப் ரொம்ப எடுத்து பழகாதீங்க. ஏன்னா ஆரம்பத்துலேயே நம்ம கேப் எடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அதுவே பின்னாலையும் அதே மாதிரி நமக்கு கேப் எடுக்க தோணும். அடுத்து ஜாகிரஃபி 10th மட்டும்தான் அங்கே கொடுத்துருப்பேன் மேஜராக. +2 புக்கில் +1 புக்கெலாம் சும்மா ஒரு லெசன் தான் சொல்லியிருப்பேன். 10th ஜாகிரஃபி தான் நமக்கு எல்லாமே 5 கொஸ்டின். 10th ஜாகிரஃபியில் 7 லெசன் படிக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஜாகிரஃபி அதில் உள்ளே வந்துடும். ஸோ யூனிட் 5ல் தமிழ்நாடு ஜாகிரஃபி கொடுத்துருக்காங்க. 7 லெசன் படிக்கிறேன், கண்டிப்பாக 5 to 6 கொஸ்டின் கேரண்டீடு. ஸோ அடுத்து 6th டே முடிச்சதுக்கப்புறம் 7th and 8th டே ரிவிஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4th 5th டே 6th டேயில் 3 நாள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 6 நாளும் படித்ததை ஒரு நாளில் ரிவைஸ் பண்ணுறோம். இப்போ ரிவைஸ் பண்ண முடிக்கலைன்னா ஒரு நாள் கேப் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக டென்ஷன் ஆகணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அடுத்து டெல்லி சுல்தான், முகல், மராத்தாஸ், ஸோ எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக படிக்கிறோம். முகல் மராத்தாஸ் முடித்ததுக்கு அப்புறம் முகல் மராத்தாஸ் முடித்ததுக்கப்புறம் விஜயநகர் பாமினி கிங்டம். அடுத்து ரிவிஷன் 9 to 12, 9வது நாள்லேருந்து 12வது நாள் முடிக்க என்ன படித்தோமோ அது. அதுக்கப்புறம் 1 to 6 ஃபஸ்ட்டு 6 நாளில் என்ன படித்தோமோ அது. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு விஷயத்தை தூக்கி சுமந்துக்கிட்டே தான் வர்றோம். ஸோ ரிவிஷனுங்கிறது அதுதான். படித்ததை மறந்துக்கிட்டே ஒரு
குடம் இருக்குது, ஊற்ற ஊற்ற ஒழுகிக்கிட்டே இருந்தால் புண்ணியமே கிடையாது. ஸோ படிக்கிறத ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் புதுசாக படிக்க முடியாட்டியும் பரவாயில்லை, ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ரிவைஸ் பண்ணாமல் இருந்தால் ஓட்ட குடத்தில் தண்ணி ஊற்றுன மாதிரி தான், மறந்துக்கிட்டே வந்துடும். ஸோ திருப்பி ஒரு மாதம் கழித்து பார்க்குறப்ப நம்ம படித்தோமாங்கிற அளவுக்கு மறக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரிலாம் படித்தோமாங்கிற அளவுக்குலாம் மறந்துருக்கும். ஸோ அடுத்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறப்ப யூனிட் 6லையுமே இது கொஞ்சம் கவர் ஆகும். ஸோ 6th 7th 11th ஸோ 2 நாளில் படிக்க முடியலன்னா ஒரு நாள் கேப் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 16 நாள், ஸோ ஃபஸ்ட்டு 16 நாள் ரொம்ப 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 க்ரூஷியலான டைம். ஸோ இந்த இதில் நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எப்படி படிக்கிறோங்கிறத பொறுத்து தான் இந்த 200 நாள் ஸ்டடி பிளான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் நான் இத்தனை நாள் கேப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இம்போஸ் பண்ணுறேன். ஏன்னா இத்தனை நாள் கேப் எடுத்து நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 16 நாளை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்ததுக்கப்புறம் 2 நாள் ரிவிஷன் தான். ரிவிஷன் பண்ணிட்டோம், அந்த 18 நாளை நம்ம முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லானா இந்த 200 நாள் ஸ்டடி பிளானை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு 18 நாளில் நம்மளால் முடிக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 200 நாளில் நான் கொடுத்ததில் பகுதி கூட முடிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டடி பிளானை அப்படியே டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 18 நாள், ஒரு 3 நாள் 4 நாள் கேப் எடுத்து கூட இந்த ஃபஸ்ட்டு 18 நாளை முடிச்சிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு பெரிய விக்ட்ரி தான். ஸோ அடுத்து 8th சோசியலில் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த இதில் இந்த மகள்வாரி ரயத்வாரி சிஸ்டம்லாம் இருக்கும். அதனால் இந்த லெசனை மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம முதல்ல ஒரு 18 நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால 19th டே ஒரே ஒரு லெசன், சின்ன லெசனாக தான் இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து 10th சோசியல். ஸோ ஐஎன்எம்மும் கவர் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா முடிச்ச விட்டு ஐஎன்எம் மாடர்ன் இந்தியாவுக்கு வந்துடுறோம். ஸோ டேரெக்டாக நான் ஏன் இதை கொடுக்கல அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் ஏன் நான் டேரெக்டாக இங்கே வரலை அப்படின்னா ஒரு வரிசையின்படி குரோனலாஜிக்கல் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. வரலாறு படிக்கிறப்ப பிளாக்காக இருந்தாலும் ஏன்ஷியன்ட் இந்தியா தனி ஒரு பிளாக் தான், மிடிவல் இந்தியா அது ஒரு தனி பிளாக் தான், மாடர்ன் இந்தியா அது ஒரு தனி பிளாக் தான். ஆனால் அது எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் கட்டப்பட்டிருக்குமே தவிர இது ஏதோ ஒன்று தனியாக படிக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக மாடர்ன் இந்தியா கூட நம்ம தனியாக படிக்கலாமே தவிர ஏன்ஷியன்ட் மிடிவல் தனித்தனியாக படிக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக நான் கீழே வரலாறு ஆரம்பித்த காலத்திலேருந்து ஸோ கற்காலம் அப்படிங்கிறதுல முடிக்கும். நான் சிந்து சமவெளி நாகரத்துலேருந்து ஆரம்பித்து இந்தியா எப்படி இண்டிபெண்டன்ஸ் ஆச்சுங்கிற முடிக்க நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் வரலாறை முழுமையாக படிச்சிருக்கேன். ஸோ வருஷப்படி படிக்கிறப்ப நமக்கு சில விஷயங்கள் புக்கில் சொல்லாத விஷயங்களே புரியலாம். ஸோ ஆக்சுவலாக சீரியஸாக நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம புக்கில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சீரியஸாக படித்தோம் அப்படின்னா புக்கில் ஒரு தொடர்பு இருக்காது, பட் நமக்கு அந்த தொடர்பு தன்னை போல் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் ஹிஸ்ட்ரியை வருஷப்படி முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து ரிவிஷன் தான். அடுத்த 2 நாள் ரிவைஸ் பண்ணுறோம். அடுத்து திருப்பி 10th சோசியல். தனியாக ஏன் 9th 10th லெசன் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் இது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஸோ தமிழ்நாடை முழுக்க படிச்சிடணும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை நான் போய் யூனிட் 6ல் படிக்கிறேன், நான் யூனிட் 6 படிக்கிறப்ப தான் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா 9th 10th லெசனில் இருக்கிறது முதல்ல நமக்கு முன்னாடி படித்த அந்த 5 to 8 லெசனில் இருக்கிறனுடைய ஒரு இம்பேக்ட் இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்போ 9th 10th லெசனில் அந்த இதெல்லாம் வரும். ஸோ இந்தியாவுக்கு ஒரு தடவை படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு தடவை படிச்சுட்டு ஸோ இப்படி தனித்தனியாலாம் படிக்கக்கூடாது. இந்தியாவில் வெளியேறு இயக்கம் எப்படி நடந்துச்சு அதே இது தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு. ஸோ இந்தியாவில் உப்பு சத்தியாகிரகம் எப்படி நடந்துச்சு அதே இது தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு. அது மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு தொடர்ச்சி இருக்கும். இந்த லெசனில் 5 to 10 நம்ம படிக்கிறப்போ ஒரு தொடர்ச்சி இருக்கும். 5வது லெசனில் சோசியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு விடுதலைக்கான தோற்றமே அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 10th லெசன் படித்து முடிச்சிடணும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் கண்டினியூஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டையும் தனியாக கொடுத்தது. இது தமிழ்நாடை பற்றி இருக்கிறதுனால இந்தியா படிக்கிறோம், அப்படியே தொடர்ச்சியாக தமிழ்நாடும் படித்து முடிச்சிடுறோம். அடுத்து 10th சோசியலில் இருக்கிற மீதி 4 to 7 லெசன் அடுத்த 3 நாள் ரிவைஸ் பண்ணுறோம். இடையில சயின்ஸ் கொண்டு வந்துட்டேன். காரணம் என்ன அப்படின்னா சயின்ஸ் நிறையா பேர் படிக்கிறது இல்லை. சயின்ஸு சுத்தமாக யாருமே படிக்கிறது இல்லை. காரணம் கேட்டால் 5 கொஸ்டின். நான் சயின்ஸ் படித்து 2-3 வருஷம் ஆச்சு. நான் சயின்ஸ் +1 +2 படிக்கவே இல்லை. ஸோ 10th முடிக்கும் தான் நம்ம படிக்க போகிறோம். 10th முடிக்கும் எல்லாருமே சயின்ஸ் படிச்சிருப்போம். ஸோ ஒரு லெசன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸை தரவு பண்ணிட்டு போக பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ முன்னாடி நாள் படித்ததை முதல் நாள் படித்ததை மறுநாள் படிக்கிறப்ப ரிவைஸ் பண்ணிவிட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி படிக்கிறப்ப இன்னியுமே தரவு பண்ணிட்டு போக முடியும். ஒரே ஒரு லெசன் தான் கொடுத்துருக்கேன். குறிப்பாக சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, பிஎஸ்சி படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 லெசனையும் ஒரு நாள் 2 நாளில் படித்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நானேவும் ஒரே நாளில் 2-3 லெசன்லாம் படிச்சிருக்கேன். ஸோ
அடுத்து 2 நாள் ரிவைஸ் பண்ணுறோம். அடுத்து ஜாகிரஃபி பாப்புலேஷன் சென்சஸ் 2011 கொடுத்துருக்கேன். இந்த 2011 சென்சஸ் புக்லேயும் 2-3 இடத்துல இருக்குது. எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும், ஜாகிரஃபி புக்லேயே இருக்கும். ஸோ இது அங்கே படித்தாலும் சரி, தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டாலும் சரி. அடுத்து 11th ஜாகிரஃபியில் லெசன் 8, 12th ஜாகிரஃபியில் லெசன் 8, 12th ஜாகிரஃபியில் லெசன் 5 ட்ரைப்ஸ் டாபிக் மட்டும் படித்தா போதும். மீதி இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த லெசனை எப்படி படிக்கணும்னு இருக்குது. ஸோ 10th சோசியலும் சரி, ஸோ 10th சோசியலில் ஹிஸ்ட்ரியும் சரி, ஜாகிரஃபியும் சரி படிக்கிறப்ப வரிவிடா படிக்கணும். 12th படிக்கிறப்ப அந்த அளவுக்கு படிக்க தேவையில்லை. 11th ஜாகிரஃபி, 12th ஜாகிரஃபி, இந்த லெசன் 8 ரெண்டுமே வந்து டிசாஸ்டரை பற்றினது தான். ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டா போதும். அடுத்து ரிவிஷன். இந்த பாருங்கள் 3 நாள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 நாள் 1 நாள் அப்படி தான் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல 3 நாள். ஸோ காரணம் என்ன அப்படின்னா படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நான் 43 நாளில் என்ன படிச்சேன்னா அடுத்த 3 நாளில் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ரிவைஸ் பண்ணணும். ஸோ நான் ஒன்று சொன்னேன், படிக்கிறப்ப எப்பயுமே என்னால் ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஸ்டடி பிளானுக்கு போகாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் ரிவைஸ் பண்ணுறப்ப நான் ஓரளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னால் ஓரளவுக்கு இதில் அட்டன் பண்ணிட முடியும், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கூட என்னால் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படின்னா நான் தரவு பண்ணணும் அப்படின்னு ரிவைஷன் டயத்தில் நினைக்கக்கூடாது. ரிவைஸ் பண்ணுற நாட்களில் கொஞ்சம் வேகமாக ரிவைஸ் பண்ணி பழகணும். ஏன்னா 43 நாளில் படித்ததை நான் ஒரு 3 நாள் ரிவைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக ரிவைஸ் பண்ணி தான் பழகணும். ஸோ அந்த இடத்துல நான் தரவாக்குவேன். எனக்கு இந்த ஒரு 10 பாயிண்ட் படித்தேன், அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பாயிண்ட்டையும் திருப்பி படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக 43 நாளில் படித்ததை 3 நாளில் ரிவைஸ் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ ரிவைஸ் நம்ம அடிக்கடி பண்ண தான் போகிறோம். ஸோ ரிவிஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா 43 நாளில் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 43 நாளில் படித்ததை 3 நாள் ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் 12 நாள் படித்ததை மட்டும் 3 நாளில் ரிவைஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத டச்சே பண்ண மாட்டாங்க. ஸோ நானுமே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். 3 நாள் ரிவைஸ் பண்ணுறோம் இல்லை 2 நாள் ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு 43 நாளில் படிக்கிறத ஒரு 2 நாள் 3 நாள் ரிவைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணேன் அப்படின்னா ஒரு 10 நாள் படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடுத்ததை நோக்கி போயிடுவேன். ஸோ அடுத்து மீதி இருக்கிற அந்த 30 நாள் வந்து நான் ரிவைஸ் பண்ணாமையே அடுத்ததை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் ஓரளவுக்காவது 43 நாளில் படித்ததை கொஞ்சமாவது வாசிச்சாவது விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் ரிவைஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்பீடாக ரிவைஸ் பண்ணுங்கள். படிக்கிறப்ப தரவு பண்ணிவிட்டு கேப் விடாமல், அதாவது எந்த லெசனையும் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். ஆனால் ரிவைஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்பீடாக எல்லாத்தையும் வாசிச்சுட்டு கொஞ்சம் போங்க. பின்னாடி கூட நமக்கு திருப்பி ரிவைஸ் பண்ணுறப்ப நமக்கு ஓரளவுக்கு மறந்த பாயிண்ட் கூட ஞாபகம் வந்துடும். ஸோ ரிவிஷனை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிவிஷனை ஸ்கிப் பண்ணுவாங்க. இந்த 3 நாளில் மீதி இருக்கிற நான் இடையில இந்த 43 நாளில் படிக்க வேண்டிய விட்டு வச்சதெல்லாம் அந்த 3 நாளில் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ரிவிஷனை விட்டுருவாங்க. ஸோ அந்த தப்பு எப்பயுமே பண்ணவே கூடாது. ரிவிஷனுக்குன்னு ஒதுக்கின நாள் ரிவைஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்காததை ஒரு நாள் கேப் எடுத்துக்குவோம், ஒரு நாள் கேப் பத்தலையா 2 நாள் கேப் எடுத்துக்குவோம். அப்படிங்கிறப்ப நம்மளால் கண்டிப்பாக விட்டதை நம்மளால் படிச்சிட முடியும். ஸோ அடுத்து 12th ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். ஸோ 12th ஹிஸ்ட்ரியை பொறுத்த முடிக்கும் வரியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் புரிஞ்சு நான் டேட்டு, இயரு, கான்செப்ட்டு, ஏதாவது புக்கு பேர் வந்துச்சுன்னா புக்கு பேர், நியூஸ் பேப்பர் பேர் வந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் பேர், இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் பேர் வந்துச்சுன்னா அவங்க லீடர்ஸை பற்றின விஷயங்கள், ஆக்ட் வந்துச்சுன்னா ஆக்ட்டு, செக்ஷன் வந்துச்சுன்னா செக்ஷனு, அந்த ஆக்டோட இயரு, வேறு யாராவது இந்த கவர்னர் ஜெனரல் வந்துச்சு, ஒரு ஆங்கிலேயருடைய பேர் வந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் படிச்சுட்டு எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சுட்டு போகணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கான்செப்டுவலாக கேட்டாங்கன்னா எனக்கு அட்டன் பண்ணுற அளவுக்கு அந்த லெசனில் நாலேஜ் இருந்தால் போதும். 10th ஹிஸ்ட்ரியை படித்த மாதிரி உட்காந்து வரியாக படித்தோம் அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரியை முடிக்க ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அந்த தப்பு பண்ணவே கூடாது. அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் கொடுத்துருக்கேன். ஒரு லெசன் கொஞ்சம் முடிக்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ 10th ஹிஸ்ட்ரி நம்ம ஏற்கனவே படித்ததுனால நம்மளால் முடிக்க முடியும். ஸோ அடுத்து திருப்பி ரிவிஷன். அடுத்து 12th ஹிஸ்ட்ரியில் மீதி லெசன். ஸோ இந்த 6th லெசன்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா பெருசாக இந்த இடத்துல கேள்வியும் வர்றதில்லை. ஸோ படிக்க வேண்டிய கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். ஸோ 6th லெசன்லாம் வேகமாக படிச்சிடலாம். அதேமாதிரி 9th லெசன் படிக்கிறப்ப எக்கனாமிக்ஸினுடைய தாக்கம் இருக்கும். ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த லெசன் ஹிஸ்ட்ரி மாதிரியே இருக்காது. நிறைய இடத்துல எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லெசனை மட்டும் எக்கனாமிக்ஸ் படித்தாலும் சரி, இல்லை எக்கனாமிக்ஸ் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல படிச்சுட்டு போயிடலாம். இல்லை இந்த லெசனை நான் படிச்சுட்டு என்னால் எக்கனாமிக்ஸ் நான் கவர் பண்ணிக்குவேன், நான் எக்கனாமிக்ஸ் பின்னாடி கொண்டு வந்திருக்கேன், ஸோ அதனால் என்னால் படிச்சுட்டு என்னால் எக்கனாமிக்ஸ் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களாலையும் படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த லெசனை படிச்சுட்டே நம்ம பின்னாடி எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து ரிவைஸ் பண்ணுறோம். ஏன்னா அடுத்து எக்கனாமிக்ஸ் கொண்டு வந்துட்டேன். ஸோ 11th எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் மட்டும் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ 7 to 11 எக்கனாமிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூனிட் 5க்கு
இந்த 7 to 11வது லெசன் ரொம்ப முக்கியம். ஸோ 7வது லெசன் மட்டும்தான் இங்கே இருக்கும், மீதி லெசன் பின்னாடி இருக்குது. காரணம் என்னங்கிறத நான் அங்கே சொல்கிறேன். ஸோ அடுத்து 12th எக்கனாமிக்ஸ். இந்த இடத்துல ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு எழுதிருக்கேன்னா இந்த லெசனில் அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் படித்தா போதும். அதே மாதிரி லெசன் 6க்கு 2 நாள் போட்டிருக்கேன் அப்படின்னா மீதி லெசனை படிக்க முடியாத கேப்பில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்னா இந்த நாட்களில் லெசன் 6ஐயும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் 5வது லெசனோ இல்லை 2வது லெசன் 3வது லெசன் படிக்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 6வது லெசனுக்கு 2 நாள் போட்டதுக்குரிய காரணம் இந்த இடத்துல ஒரு நாளில் கவர் பண்ண முடியாததை இந்த நாள் அடுத்த நாள் கொண்டு வந்து மீதி இருக்கிற எல்லா லெசனையும் கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அடுத்து ரிவிஷன். அடுத்து 12th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ 12th எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 9th லெசனுக்குமே 2 நாள் கொடுத்துருப்பேன். ஸோ இதுவும் அதே காரணம் தான். என்னால் முன்னாடி படித்ததை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அந்த நாட்களை யூஸ் பண்ணி நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதேமாதிரி ரிவிஷனுக்குமே நீங்கள் படித்த 5 நாளில் படித்ததை 2 நாள் ரிவைஸ் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் கான்செப்சுவலாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதுக்காக 2 நாள் ரிவிஷனுக்கான டைமாக கொடுத்துருக்கேன். ஸோ கேப் அப்படிங்கிறது இங்கே ஒரு நாள் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அடுத்து 9th எக்கனாமிக்ஸ்லையும் 10th எக்கனாமிக்ஸ்லையும் 9th 10th புக்கில் சும்மா ஒரு லெசன் 2 லெசன் தான் கொடுத்துருக்கேன். மொத்தத்துக்கே 9th 10th கவர் பண்ணி ஒரு 3 லெசன் தான். ஏன்னா அந்த 3 லெசனில் கவர் ஆகிறது மேக்ஸிமம் +1 +2 பெருசாக கவர் ஆகாது. ஸோ அது ஒரு ரீசன் தான். யூனிட் 5ல் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக கேட்குறதுனால இந்த 10th சோசியலில் இண்டஸ்ட்ரியல் லெசன், அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடுன்னு இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு யூனிட் 9 இருந்துச்சுல. ஸோ அந்த லெசனுக்கு இந்த 3 லெசன் கொஞ்சம் முக்கியம். ஸோ அதனால் இந்த இடத்துல அந்த 3 லெசன் மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற 9th 10th இல்லை 6th to 10th எக்கனாமிக்ஸ்லாம் கவர் பண்ணலை. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சிலபஸை கவர் பண்ணணும். ஸோ வேகமாக கவர் பண்ணணும். 6th to 10th படிச்சுட்டு தான் நான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ என்ன படித்தா நமக்கு கொஷின் போட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சிடணும். ஸோ அடுத்து யூனிட் 6 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து யூனிட் 6 ஏன் எல்லாருமே யூனிட் 6 படிப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா பெரும்பாலும் ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு யூனிட் 6 ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா திருக்குறள் கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணிடுவோம். இக்கால இலக்கியம் முதல், ஸோ அதாவது சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். ஸோ அதுவுமே நமக்கு பெருசாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜென்ரல் தமிழ் படிக்கிற எல்லாத்துக்குமே யூனிட் 6 கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் யூனிட் 6 கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நான் ஹிஸ்ட்ரியில் கொடுத்த பெரும்பாலான டாபிக் யூனிட் 6 இருக்குது. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அங்கேயே படிச்சிட்டோம். அதே மாதிரி 10th ஹிஸ்ட்ரி படிக்கிறப்பே அந்த ஆரம்பகால கிளர்ச்சிகள், வேலு நாச்சியார், பூலித்தேவன், அவங்கள பற்றி மருதுபாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், இவங்கள பற்றியுமே அங்கேயே படிச்சிட்டோம். அதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாட்டில் எப்படி சுதேசி மூமெண்ட் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் எப்படி நடந்துச்சு, சட்டமறுப்பு இயக்கம் எப்படி நடந்துச்சு, வெள்ளையனே இயக்கம் எப்படி நடந்துச்சு, தமிழ்நாட்டில் தேர்தல் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டின் படி 1937 தேர்தல் எப்படி நடந்துச்சு, அதெல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே படிச்சிடுறோம். ஸோ அதனால் யூனிட் 6 அதுக்குன்னு தனியாக படிக்க தேவையில்லை. யூனிட் 6 சில தலைவர்களுடைய இதுவுமே இருக்கும். அந்த தலைவர்களுடைய இதெல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரிலையும் தமிழ்லையும் கவர் பண்ணிடுவோம். அதனால் மட்டும்தான் யூனிட் 6 கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ 6th சோசியல்னால் ஒரு லெசனுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் யூனிட் 6 கொஞ்சம் மெதுவாகவே படிச்சுட்டு போகலாம். நான் முன்னாடி படிக்காதது ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த கேப்பில் என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக போயிருக்கேன். ஸோ ரிவிஷனுமே 89 நாள் படித்ததை ஒரு 4 நாள் படிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 நாளை யூட்டிலைஸ் பண்ணி ரிவிஷனுங்கிறப்பையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அடுத்து +1 ஹிஸ்ட்ரி. ஸோ +1 ஹிஸ்ட்ரியில் இந்த இடத்துல 2.3 2.4 மட்டும்தான், மீதி இது கவர் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ஸோ திருப்பி ரிவிஷன். திருக்குறள் ஃபஸ்ட்டு 6th to 10th நியூ புக்கில் இருக்கிறது தான் படிக்கணும். 6th to 10th புது புக்கில் என்ன திருக்குறள் இருக்கோ அதை அப்படியே படிக்கிறோம். திருக்குறள் அதனுடைய பொருள். நான் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா எனக்கு இலக்கணம் அந்த ரிலேட்டட் இது எதுவுமே படிக்க தேவையில்லை. திருக்குறள் அதனுடைய இது மட்டும் பொருளை மட்டும் படிச்சுட்டு போயிடணும். ஸோ எனக்கு ஜென்ரலி தமிழ் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இலக்கணம் ரிலேட்டட் இருக்கிற எல்லாமே படிச்சிடணும். ஸோ சொற்பொருள் படிக்கிற மாதிரி இருக்கும், இலக்கண குறிப்பு படிக்கிற மாதிரி இருக்கும், அணி கொடுத்துருந்தாங்கன்னா அணியும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 6th to 10th நியூ புக் கவர் பண்ணுறோம். புக் பேக் கொஷின் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நிறையா பேர் புக் பேக் கொஷின் படிக்கிறதே இல்லை. ஏன்னா புக் பேக் கொஷின்லேருந்து நிறையா இடத்துல திருக்குறள் ரிலேட்டட் கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி
இந்த 1, 2, 3, 4 அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறப்போ புரியும். ஸோ இது 5 முக்கியம். ஏதோ ஒரு ரிலேட்டடாக ஒரு இதை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு 5 விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கணும். ஏதாவது ஒன்று ஆர்டராக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆர்டருங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் படிச்சுக்கணும். ஸோ அடுத்து 6th to 10th ஓல்டு புக் படிக்கிறோம். இந்த ஓல்டு புக்கு படிக்கிறப்பயுமே புக் பேக் கொஷின் கொஞ்சம் முக்கியம்தான். ஸோ 3 days கொடுத்ததுக்கான காரணம் ஓல்டு புக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நியூ புக்கில் படிச்சுட்டு ஓல்டு புக் படுக்கிறப்ப ஓல்டு புக் ரொம்ப ஈஸியாகவே தெரியும். ஸோ அதனால் 3 days தான் கொடுத்துருக்கேன். வேணும்னா ஒரு நாள் கேப் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு தமிழ் வந்து நான் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறவங்களாம் திருக்குறள் ஒரு நாள் கேப் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளையேவும் நான் எஸ்ஏ மாதிரி படிக்கிறேன் அப்படிங்கிற வீண் முயற்சிலாம் தயவு செய்து எடுத்துடாதீங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. திருக்குறளை தமிழில் படித்து அதனோட சொற்பொருள் படித்து அதுக்குரிய புக் பேக் கொஷினை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு எஸ்ஏ ஃபார்மெட்டில் படிக்கிறேன். அங்கே சிலபஸில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் ஒவ்வொரு எஸ்ஏ மாதிரி நான் படித்து வச்சுக்கிறேன், அதுலேருந்து கொஷின் வந்தால் எழுதிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வீண் முயற்சி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் திருக்குறள் ரிலேட்டடாக நமக்கு கேட்குறப்ப இங்கிலீஷில் கொஷினை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ஆன்சரை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கே கொஷினையும் ஆன்சரையும் ஒரு 2 தடவை 3 தடவை படிக்கிற மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. ஸோ டேரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப அந்த ட்ரான்ஸ்லேட் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 2-3 தடவை படிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் திருக்குறளை தயவு செய்து தமிழில் படித்து தமிழில் அதுக்குரிய பொருள் படித்து புக் பேக் கொஷின் பார்த்துருங்க. ஸோ 11th 12th திருக்குறள் இங்கே நான் கவர் பண்ணலை. காரணம் என்னென்னா திருப்பி நான் சொன்னது தான், 200 நாளில் என்ன படிக்க முடியுமோ அதைத்தான் நான் படிக்கணும். ஃபஸ்ட்டு 6th to 10th நியூ புக்கும் ஓல்டு புக்கும் படிச்சிட்டேன் அப்படின்னா 11th 12thலாம் நான் அப்புறம் படிச்சுக்கிறேன் திருக்குறளை. ஸோ என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சிலபஸை கவர் பண்ணிடணும் இந்த 200 நாளில். ஸோ அடுத்து 4 நாள் ரிவைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் யூனிட் 6ல் தமிழ் புக்கில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா கொடுத்ததே சங்ககாலம் முதல் இக்கால இலக்கியம் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சங்ககாலம் முதல் அப்படின்னு சொல்லிட்டு இக்காலம் வரை அப்படின்னா அதில் எல்லாமே அடங்கும். நீங்கள் எதுலேருந்து கொஸ்டின் கேட்டாலும் இது சிலபஸில் இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸ்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுற லெசன் கொடுத்துருக்கேன், முக்கியமான லெசன் கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட லெசன்களை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அகப்பொருள் புறப்பொருள் நம்மளுடைய அந்த 5 இணைகளை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அகப்பொருள் புறப்பொருளில் அந்த 5 இணை கருப்பொருள் உரிப்பொருள் முதற்பொருள் ஸோ இது ரிலேட்டடாக படிக்கிற மாதிரி இருக்கும். பொருள்லேயும் புறப்பொருளில் ஒரு 12 விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன அப்படிங்கிறது நமக்கு படித்தாலே எல்லாருமே நம்ம 10thலேயே படித்தது தான். ஸோ படித்தா கண்டிப்பாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து அகழாய்வு. ஸோ அகழாய்வுக்கு இந்த 2 லெசன் கொஞ்சம் முக்கியம். ஸோ அது போக ஒரு ஜென்ரலான நோட்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 20 பக்கத்துக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் கவர் பண்ணுற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ ஆர்கியாலஜி எக்ஸாம்லாம் நம்ம டிஎன்பிசி நடத்துவாங்க. ஸோ அந்த கொஷின்லாம் ஒரு 2 கொஷின் பார்த்துட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுலேருந்து கேள்வி வருது, கேள்வி அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுலேருந்து கேள்வி இன்டெரக்டாக கேட்குறாங்க, இல்லை அதே கேள்வியை கேட்குறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக அதை பார்த்துக்கலாம். ஸோ அது போக கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்கியாலஜியில் ரொம்ப 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 முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்கியாலஜி சைட்டும் அதனுடைய டிஸ்ட்ரிக்டும் அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஆர்கியாலஜி சைட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ பெரும்பாலும் மேட்ச் த ஃபாலோவிங்கில் தான் கேட்பாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 அல்லது 3 தெரிஞ்சால் கூட போதும், நம்மளால் மேட்ச் பண்ணிட முடியும். ஸோ அதனால் அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக ஒரு ஆர்கியாலஜி சைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும். ஸோ இந்த +1 எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்குமே தவிர ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு தமிழ் புக்கில் என்ன நம்ம படிக்கிறோமோ அதனுடைய சாயல் தான் இது. ஸோ அதனால் இது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க எத்திக்ஸ் புக்கு தமிழில் தான் இருக்கும். ஸோ தமிழ் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்ப சிம்பிள் கான்செப்டாக தான் இருக்கும். நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் நிறையா விஷயங்கள் அந்த 2 லெசன்லேயும் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தமிழர் வானியல், சங்க இலக்கியத்தில் அறமெல்லாம் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நிறையா மேற்கோள்கள் இருக்கும். இந்த இந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க, புறநானூர்லேருந்து எடுத்திருக்காங்க, இது அகநானூர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லெசனை படிக்க சொல்கிறது. அதே மாதிரி +2 சிறப்பு தமிழில் இந்த ஒரு 5 விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 5 லெசன் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். செவ்வியல் இலக்கியம், அறவியல் இலக்கியம், காப்பியங்கள், சமய இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள். ஸோ காலத்தின் அடிப்படையில் நம்ம எந்த நூற்றாண்டு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது அங்கேயே கொடுத்துருப்பாங்க.
அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆர்டர் படி ஸோ செவ்வியல் இலக்கியத்தில் என்ன இருக்குது, அற இலக்கியங்களில் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே அங்கேயே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கும். அற இலக்கியங்கள் ஏன் தோன்றுச்சு, எதுக்கு அற இலக்கியங்கள் வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏன்னா செவ்வியல் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியத்தை குறிக்குது. அறவியல் இலக்கியம் அப்படிங்கிறப்ப நமக்கு திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் வருது. ஸோ அதுக்கப்புறம் காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சமய இலக்கியங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பக்தி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் வரும். திருமுறைகள் எல்லாமே இங்கே வரும். அதேமாதிரி நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவங்க 4000 திவ்ய பிரபந்தம் இது ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு யூனிட் 6ல் நம்ம பல்லவர்களை பற்றி படிக்கிறப்பலாம் இந்த இதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ திருமுறைகள் இதெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இதெல்லாமே பல்லவர்களை படிப்போம். சோழர்கள் படிக்கிற பற்றி இதெல்லாம் வரும். ஸோ அதனுடைய இதுவுமே இங்கே யூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறேன், நான் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற முடிவு தயவுசெய்து யாருமே எடுத்துடாதீங்க. ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் இது நமக்கு தேவை. ஏன்னா ஒரு கொஷின் 2 கொஷின் டோட்டலாக எல்லாமே மொத்த சீனையுமே மாற்றி விட்ரும். ஸோ அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்கள் படிக்கிறப்ப டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத படிச்சுக்கணும். இத்தனை சிற்றிலக்கியங்கள் இருக்குன்னு சொல்லி அதோட பேரெல்லாம் வரிசையாக மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்னென்னலாம் இது முடிக்கும் கேட்டிருக்கீங்களோ அதை முதல்ல வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அதை முதல்ல படிச்சுக்கணும். ஸோ அடுத்து ரிவிஷன் தான். ஸோ இந்த இடத்துலலாம் ரிவிஷனுக்கு நிறையாவே டைம் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் 11th பாலிட்டியில் இந்த ஒரு 3 லெசன். காரணம் என்ன அப்படின்னா, பாலிட்டிக்கும் இந்த 3 லெசனுக்கும் ஒரு பெரிய அளவில் சம்மந்தம் இருக்காது. ஸோ நான் எப்படி +2 ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப 9th லெசன் வந்து எக்கனாமிக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி தான் இந்த 3 லெசனுமே. பாலிட்டிக்கும் இந்த 3 லெசனுக்கும் பெரிய அளவில் சம்மந்தம் இருக்காது. அதுக்காக இந்த லெசனை தனியாகவே கொடுத்துட்டேன். ஸோ 15.2 மட்டும் 15th லெசனில் படித்தா போதும். மீதி இது பெருசாக இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை. அதுக்கப்புறம் எல்லாமே தமிழ் புக் ரிலேட்டடாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு இதெல்லாம் ஈஸியாக படிக்க முடிஞ்சது தான். ஸோ அதனால தான் ஒரு நாளுக்கு 3-4 லெசன் கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்து கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சயின்ஸ் வருது. ஸோ சயின்ஸ் படிக்கிறப்ப ஆப்டிக்ஸ் படிக்கிறப்ப மட்டும் 9th ஆப்டிக்ஸை படிச்சுட்டு 10th ஆப்டிக்ஸை படிக்கணும். அதே மாதிரி இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே 9th புக்கை படிச்சுட்டு 10th புக்கை படித்தா ஓகே. ஸோ அது 2 லெசன் மட்டும். ஏன்னா ஆப்டிக்ஸ் வந்து 9th தொடர்ச்சி தான் முழுக்க 10th இருக்குமே தவிர 10th வந்து ஒரு புதுசாக எதுவுமே கொடுத்துருக்க மாட்டான். அதாவது புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9th தொடர்ச்சி மட்டும்தான் இருக்கும். இப்போ 9th ரிஃப்ளெக்ஷன் படிக்கிறோம் அப்படின்னா 10th ரிஃப்ராக்ஷனை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 9th படிச்சுட்டு 10th படிக்கிறது ஒரு கண்டினியூஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். டேரெக்டாக 10th என்ட்ரானோம் அப்படின்னா ஏதோ ஒரு புதுசான விஷயத்துக்கு அப்படியே நடுவில் போன மாதிரி இருக்கும். ஒரு ஆரம்பம் எண்டிங்னு ஒன்று இருக்காது. ஸோ 9th படிச்சுட்டு 10th படிக்கலாம். அதே மாதிரி தான் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸும். இப்போ மீதி லெசனுக்குலாம் டேரெக்டாக 10th படித்தாலே நமக்கு ஓரளவுக்கு புரியும். அதே மாதிரி 9th ஒரு சில லெசன் கொடுத்துருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, அது பெரும்பாலும் 10th வேறு எந்த இடத்துலையுமே கவர் ஆகிருக்காது. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ரிவிஷன் போனதுக்கப்புறம் 11th எக்கனாமிக்ஸில் விட்டதை இங்கே படிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 7 to 11 11th எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியமான லெசன். இந்த ஒரு 5 லெசன் இருக்கும், ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அங்கே படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஏன்னா நடுவில் வந்து சயின்ஸ் கொண்டு வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் சயின்ஸுன்னு சொல்லிட்டு இந்த அப்படியே இந்த பிளானையே விட்டுருவீங்க. ஸோ நம்ம படிச்சிட்டோம், ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடி பிளானை மொத்தமாக அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக தான் 11th எக்கனாமிக்ஸ் மட்டும் தனியாக பின்னாடி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த 4 லெசனை ஒவ்வொரு லெசனுக்கும் 2 நாள் கொடுத்துட்டேன். 7th மட்டும் அங்கே படிச்சுட்டு மீதி இருக்கிற 4 லெசனையும் இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி ஒரு 4 முக்கியமான லெசன் இருக்குது. ஸோ அதுக்காகவாவது படிப்போம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாருமே படிப்போம். ஸோ அதுக்காக தான் 150 நாளைக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் 200 நாள்னு சொல்லியிருக்கேன். இந்த மீதி 20 நாள் நான் நடுவில் அந்த கேப் எடுக்க சொன்னேன்ல, அந்த கேப்புக்கான நாட்களாக இருக்கும். ஸோ இந்த 200 நாளில் முடிக்க முடியாட்டி பரவாயில்ல, 210 ஆனாலும் பரவாயில்ல, 220 ஆனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு எந்த லெசனையுமே ஸ்கிப் பண்ணாமல் கொண்டு வாங்க. ஸோ நம்மளுடைய ஏம் 75க்கு ஒரு 60+ கண்டிப்பாக எடுத்துடணும், கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணி. ஸோ அந்த 60+ அப்படிங்கிறப்ப டாப் 500 ரேங்க்கில் இருக்கிறவங்க 60, 61, 59 இந்த மாதிரி ஜிஎஸில் போட்டாங்க அப்படின்னா நம்மளாலையும் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணால் 60 நெருங்கவாவது முடியும். ஸோ கொஷின் டஃப்பாகுது, ஃபஸ்ட்டு 500 ரேங்க்கில் இருக்கிறவங்களே 50 கொஷின் தான் போடுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளாலேயே 50 கொஷின் போட முடியும். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு 500 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க ஜிஎஸ் என்ன போடுறாங்களோ, எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கரெக்டாக போடுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளும் அதே நம்பர் ஆஃப் கொஷினை ரீச் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ இந்த ஸ்டடி பிளானை ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். உதாரணத்துக்கு +2 ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். அதே மாதிரி யூனிட் 6 ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப தேவையான இதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்னால் லெசன் ஃபுல்லாக வரியாக படிக்க முடியலனாலும் பரவாயில்ல,
நாளில் நான் தேவையான விஷயங்கள், முக்கியமான விஷயங்களையாவது படிச்சுட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது இருக்கணும். என்னால் ஒரு நாளில் இந்த 4 நாளில் 4 லெசன் படிக்க முடியலை. அப்போ நான் எனக்கு தேவையான விஷயங்களையாவது நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை மட்டுமாவது நான் திருப்பி நான் படிக்கிறேன். திருப்பி எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணுறோமோ அத்தனை தடவையும் அந்த விஷயங்களையாவது படிச்சுட்டு நான் போகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை நம்ம தப்பு பண்ணுறப்ப அதனுடைய வலி ரொம்ப அதிகம். ஏன்னா ஓரளவுக்கு பாதி பேருக்கு மேலே தெரியாத விஷயங்களை நம்மளும் அதை தப்பு பண்ணோம் அப்படின்னா அது பெருசாக இம்பேக்ட் இருக்க போகிறதில்ல. ஆனால் எல்லாரும் கரெக்டாக எழுதி அந்த கொஷினை நம்ம தப்பாக எழுதுகிறப்ப அதனுடைய வலியும் வேதனையும் அதிகம். ஸோ அதே மாதிரி எந்த இடத்துல இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துலலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும்.